இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் நார்மலான தோசை தான் சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் செட் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். எவ்வளோ சாப்பிட்றோன்றதே கணக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது நம்ம நார்மலாக செய்கிற தோசையை விட கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். 1/4 கப்புன்றது 25 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மாவு அரைக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. 1/4 கப்புன்றது நான் 25 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரிசியோடையே சேர்த்து அவளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் தோசை இட்லிக்கு எப்படி மாவு அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா வந்து மாவை புளிக்க வைக்கணும். இப்போ நான் 8 மணி நேரம் கழிச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் நல்லா லைட்டாக பொங்கி வந்துருச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தோசை சுட்டுக்கலாம். இப்போ தோசை கல்லில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நிறைய ஊற்ற தேவையில்லை, ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிக்கோங்க. அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மல் தோசை மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை, சின்னதாக இருந்தாலே போதும். நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் இது நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். இது மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். லைட்டாக சுற்றி ஆயில் விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா அழகாக நீட்டாகவே வந்துடும். இதே மாதிரியே எல்லா தோசையும் ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான செட் தோசை ரெசிபி ரெடி ஆயிரும்.